ஹலோ. எல்லாமே திட்டம் போட்ட மாதிரியே நடந்துட்டு இருக்கு. நீ உடனே ராசாத்திக்கு ஃபோன் பண்ணு. நான் சொன்ன மாதிரியே பேசு. நான் இப்ப அங்க வந்துட்டே இருக்கேன். ஓகே. என்ன புது நம்பரா இருக்கு? ஹலோ. ஹலோ. சொல்லுங்க சார், யார் நீங்க? என்ன வேணும்? யாரா? மருது. மருதா? மருதேதான், காஞ்சனாவோட தம்பி. காஞ்சனா தம்பி மருதா? இவன் எதுக்கு கால் பண்றான்? ஒருவேளை அவனுக்கு நாம எலெக்ஷன்ல நிக்க போற உண்மை தெரிஞ்சிருச்சா? என்ன பேரை கேட்ட உன்ன பதட்டமா இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அதான் எல்லாத்தையும் முடிச்சாச்சே, திரும்ப எதுக்கு கால் பண்றீங்கன்னு நினைச்சேன். என்கிட்டே நீ சீன் போடுறியா? அக்கா வேணா நீ ஏமாத்தலாம், என்ன ஏமாத்த முடியாது. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமே. நான் சொல்ற இடத்துக்கு உடனே கிளம்பி வா. இங்க பாரு, எனக்கு நிறைய வேலை இருக்கு, என்னால முடியவே முடியாது. போனை வை. இலக்கியா தானே உங்க அண்ணன் பொண்ணு பேரு? இலக்கியாவா? உனக்கு எப்படி தெரியும்? உண்மையே தூக்கியாச்சு, பேரு எப்படி தெரியும் கேட்டுக்கிட்டு இருக்க? ஏய், அவ சின்ன பொண்ணு, அவளை ஒண்ணும் பண்ணிடாத. அப்படின்னா உடனே நான் சொல்ற இடத்துக்கு நல்ல பிள்ளைய வர என்ன, சரியா? சரி வரேன், அவளை ஒண்ணும் பண்ணிடாத. அப்போ உடனே கிளம்பி வா. சரி, எங்க வரணும்? ஒருவேளை அந்த மருது இலக்கிய பேரை தெரிஞ்சுக்கிட்டு பொய் சொல்லி மிரட்டுறானா? இதை இப்படி எழுதக்கூடாது. இரு. ஹலோ. ஹலோ டீச்சர், நான் இலக்கியோட அத்தை ராசத்தி பேசுறேன். சொல்லுங்க. இலக்கியா அங்க இருந்தா கொஞ்சம் போனை கொடுங்களேன். அவ இன்னைக்கு டியூஷன் வரவே இல்லையே. டியூஷனுக்கு வரலையா? அப்படியா? சரி, இல்ல நான் வெளியில இருக்கேன், ஒருவேளை வீட்ல இருப்பான்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ். சரி பாருங்க. ஒருவேளை அந்த மருது உண்மையாவே இலக்கியாவை கடத்திட்டானா? அண்ணனுக்கு போன் பண்ணி பார்க்கலாம். ராசாத்தி கூப்பிடுறா. சொல்லுமா ராசாத்தி. அண்ணே, இலக்கியாவை டியூஷன்ல தானே விட்டுட்டு வந்த? ஆமாமா. ஏதாவது பிரச்சனையா? ஏன் கேக்குற? அண்ணே, பதட்டப்படாத. டியூஷன்ல இருந்து போன் வந்துச்சு, இலக்கியா வரலன்னு, அதான் கேட்டேன். என்னமா சொல்ற? டீச்சர் வீட்டு வாசல்ல தான் விட்டு வந்த. எனக்கு என்னமோ பயமா இருக்குமா? அண்ணே பயப்படாத அண்ணே, எங்கேயாவது பக்கத்து வீட்டுக்கு இல்ல ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருப்பான். எதுக்கும் நீ டியூஷன்ல போய் பாக்குறியா? நானும் பாக்குறேன், சரியா? சரிம்மா, உடனே கால் பண்ணு. அப்போ இலக்கிய மருது கிட்ட தான் இருக்கா, நாம போனதான் காப்பாத்த முடியும். சரி, மாமாக்கு தகவல் சொல்லிட்டு போயிடலாம். The number you're calling is out of network coverage area. Please try later. The number you're calling is out of network coverage area. Please try later. மாமா வேற போன் எடுக்கல, இலக்கியாவுக்கு என்ன ஆயிருக்குமோ?
பாட்டி என்னாச்சு பாட்டி? பாட்டி இப்ப பரவாயில்லையா? யாரு? இலக்கியாவா? ஆமாம் பாட்டி. ஐயோ என் தங்கமே, நீதான் பாட்டிக்கு தண்ணி கொடுத்தியா? என்னாச்சு பாட்டி? ஒண்ணும் இல்லம்மா, லேசா சுகர். 2-3 நாளா இப்படிதான் பொசுக்குன்னு மயக்கம் வருது. பாட்டிக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி கொடுமா. தரேன் பாட்டி. இந்தம்மா. போதுமா பாட்டி? போதும். சரி பாட்டி, எனக்கு டியூஷனுக்கு டைம் ஆயிடுச்சு. நான் மேப் வாங்கிட்டு கிளம்புறேன். என்னது, கிளம்புறியா? உன்னை வச்சுதாண்டி பெரிய காரியம்லாம் சாதிக்க போறோம். நீ பாட்டுக்கு போறேன்னு சொன்னா எப்படி? பாட்டி நான் கிளம்பட்டுமா? அம்மாடி, பாட்டிக்கு ரொம்ப முடியல. இன்னும் கொஞ்ச நேரம் பாட்டி கூட இருக்கியா? இப்ப கண்மணி அத்தை வந்துருவா. அப்படியா? பாவம்ல பாட்டி, கொஞ்ச நேரம்தான். சரி பாட்டி, இருக்கேன். கடவுளே, என் பொண்ணுக்கு ஒன்றும் ஆயிருக்க கூடாது. இலக்கியா, அப்பா. ஐயோ, இவன் எங்க இந்த நேரத்துல இங்க வந்தான்? போச்சு. இலக்கியா இங்க வா. என்னப்பா ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. ஆமா, நீ எங்கம்மா இங்க இருக்க? நான் மேப் வாங்க கடைக்கு வந்தேன். பார்த்தா பாட்டி அப்ப மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அதான் தண்ணி கொடுத்துட்டு கண்மணியத்தை வர வரைக்கும் துணைக்கு இருக்க சொன்னாங்க. அதான் இங்கேயே இருக்கேன். ஆமாப்பா, மயக்கம்தான் நிஜமாவே. பாத்து எந்திரிங்க பாட்டி. பாத்துக்கிட்டா. பாத்து. இப்போ உங்களுக்கு பரவாயில்லையம்மா? வேணும்னா ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போலாமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க போங்க, நான் போய்க்கிறேன். சரி, பாத்து போங்க. வரேன்டா. வரேன்ப்பா. அப்பா, நீங்க என்னப்பா திடீர்னீங்க? உன்னை காணோன்னு ராசாத்தி அத்தை தான் ஃபோன் பண்ணா. அதான் அப்பா பயந்து போய் தேடி வந்தேன். நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி இங்கதான் பாருங்க. ஐயோ, உன்னை பார்த்த சந்தோஷத்துல அத்தைக்கு ஃபோன் பண்ண மறந்துட்டேன். நீ கிடைச்சிட்டேன்னு அத்தைக்கு ஃபோன் பண்ணி சரி, சொல்லணும். நான் போய் மேப் வாங்கிட்டு வரேன். The number you're calling is out of network coverage area. போலாமாப்பா? போகல. சரி, வா இலக்கியா, போலாம். வா. ஏய், இலக்கியா எங்க? இரு வந்த உடனே அப்படியே எகிர்ற. இங்க பாரு, பாப்பாவுக்கு ஏதாவது ஆச்சு? ஒன்னும் ஆகல, பாப்பா பத்திரமா இருக்கா. முதல்ல அவளை நான் பார்க்கணும். எங்க அவ? எங்க? என்ன அவ்வளோ முட்டாள் நினைச்சிட்ட போல. பொண்ணு வேற இடத்துல பத்திரமா இருக்கு.
முதல்ல நான் கேட்கறதுக்கு பதில சொல்லு. என்ன வேணும் உனக்கு? எலெக்ஷன்ல நிக்க போறியா இல்லையா? எத்தனை தடவை சொல்றது? அதான் அப்பவே சொல்லிட்டேன்ல நான் நிக்க மாட்டேன்னு. எனக்கு சின்ன வயசுலே காத குத்திட்டாங்க. நீ கோயில்ல கண்மணி கிட்ட பேசுனத நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இப்ப சொல்லு, நீ நிக்க போறியா இல்லையா? இது பாரு, நீ தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடுற. என் குடும்பத்து ஆளுங்க மேல கை வச்சிருக்க. பாப்பாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உன்ன, உன் குடும்பத்துக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுவ? அப்படியே தலைய திருவிடுவியா? சொல்லு. அத்தைக்கு ஃபோன் பண்ண மறந்துட்டமா. பாவம் எங்கெல்லாம் தேடி அலையறாங்களோ தெரியல. என்ன லுக்கு? இப்ப சொல்லு, எலெக்ஷன்ல நிக்க போறியா இல்லையா? ஹலோ ராசாத்தி, இலக்கியா கிடைச்சிட்டமா? நிஜமாவா நான் சொல்றேன்? ஆமாம்மா, இப்பதான் வீட்டுக்கு கூட்டு வந்தேன். என் பக்கத்துல தான் இருக்கா. சரிண்ணே, நீ போன வை, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. சரிம்மா. சரி, நீ போ. என்னடா கேட்ட? நீ எலெக்ஷன்ல நிக்க போறியா இல்லையான்னு கேட்டேன். அதுக்கு முன்னாடி ஒண்ணு கேட்டியே, உன் குடும்பத்துக்கு ஒண்ணுன்னா தலைய திருகிருவியான்னு தானே கேட்ட. உன் தலைய எடுக்க கூட நான் தயங்க மாட்டேன். யார்கிட்ட வச்சுக்கிற உன் பொறுக்கித்தனம்லாம் என் மேலே கை வச்சிட்டல்ல? மாமா, டேய், பொண்ணுங்க மேல கேள்வி கூட சொல்லி கொடுக்கல உங்க அம்மா? டேய், நிக்க போறியா இல்லையான்னு கேட்டுக்கிட்டே இருந்தியே, இப்ப சொல்றேன்டா. நான் சேர்மன் எலெக்ஷன்ல நிக்க தான் போறேன். அத நீ இல்ல, உங்க அக்கா காஞ்சனா வந்தாலும் தடுக்க முடியாது. உன்னால முடிஞ்சது பாரு. அடங்க மாட்டே நீ, சொல்லிக்கிட்டே இருக்க. மறுபடியும் கைய நீட்டுற. அது ஏன் முன்னாடி? டேய், இருங்க கொஞ்ச நேரம். என்ன சொல்ற? அவ என் தம்பி அடிச்சிட்டு இருக்கா, அத பார்த்துட்டு என்ன பொறுமையா இருக்க சொல்றியா? நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கீங்களா? பாத்தீங்கல்ல, இதுதான் ஒரிஜினல் ராசாத்தி. யாருக்கும் எதுக்கும் அடங்கி போக மாட்டேன். அவளை பத்தி முழுசா தெரியாம போனா நீங்களும் உங்க தம்பி மாதிரி தர்ம அடி வாங்க வேண்டியதுதான். உன் அக்கா கிட்ட போய் சொல்றா, ராசாத்தி எலெக்ஷன்ல நிப்பா. அப்படி உன் அக்கா வந்து என்ன கிழிக்க போறாங்கறத நான் பாக்குறேன். ராசாத்தி வா. பாத்தீங்கல்ல, அவளுக்கு போய் நீங்க பாவம் பாத்திருக்கீங்களே. இப்ப பாருங்க எப்படி பேசிட்டு போறான்னு. பார்க்க பச்சை புள்ள மாதிரி இருக்கான்னு நம்பிட்டேன். என்னையே எதிர்க்கிறாளா? ஹேய் ராசாத்தி, இந்த காஞ்சனாவோட வெறித்தனத்தை நீ பார்க்கல. இனி நீ பாப்படி, பாப்ப.
அண்ணே, நடந்தது நமக்குள்ளேயே இருக்கட்டும். அன்னைக்கு தெரிஞ்சா கோவப்படுவாங்க. இலக்கியா, நீயும் தான் அம்மா கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். நமக்கு தெரியக்கூடாத அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு? என்ன பேசுறாங்கன்னு கேட்போம். நீ என்னதான் சமாதானம் சொன்னாலும் என் மனசு ஆறவே மாட்டேங்குதுடி. சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம இலக்கியாவை வச்சு உன்னை மிரட்டி இருக்காங்க பாரு. ச்சே. விடுமா, கண்மணிக்கு அவ்வளவுதான் அறிவு. கண்மணி தான் ஒரு அரக்கினா அவங்க அம்மா பெரிய மனுஷியா? அவ என்கிட்ட என்னமா நடிச்சா தெரியுமா? நான் கூட அவ மயக்கம் போட்டு விழுந்ததை நிஜம் நம்பிட்டேன். ஆனா நம்ம இலக்கியா தான் கூட இருந்து பாத்துக்கிட்டான்னு சொன்னதை கேட்டு சந்தோஷப்பட்டேன். ஆனா அது அத்தனையும் நடிப்பு. இலக்கியாவை கூட வச்சுக்கிட்டு அவளை கடத்தி வச்சிருக்கிறதா சொல்லிட்டு உன்னை மிரட்டி பணி வைக்கிறதா தெரிஞ்ச பிறகு என்னால கோவத்தை கட்டுப்படுத்த முடியல. அண்ணே, விடுங்க. முடிஞ்சது முடிஞ்சதாவே இருக்கட்டும். இத பெருசு பண்ண வேண்டாம். இல்லம்மா, இது அப்படியே விடக்கூடாது. நேரா பாரியய்யா வீட்டுக்கு போய் மரகதம்மா கிட்ட இவ லட்சணத்தை பாருங்க, இப்படிப்பட்டவளை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்களே, அவ ஒரு பக்கா கிரிமினல்னு நாக்கப்புடுங்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்க போறேன். அப்பதான் கண்மணி யோகி தான் உங்களுக்கு தெரியும். மாப்ள, நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கும் நீங்க சொல்றதுதான் சரின்னு படுது. பெரியமாவுக்கு இந்த வேலையெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ஆனா அண்ணி பெரியமாவோட பேரை யூஸ் பண்ணி தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. இதை பெரியமாவுக்கு தெரியப்படுத்தணும். அப்பதான் அண்ணியோட உண்மையான முகம் பெரியமாவுக்கு தெரிய வரும். இல்ல மாப்பிள்ள, இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டினாதான் சரியா வரும். என்ன நீ எதுவும் சொல்லாம அமைதியா இருக்க? இல்ல மாமா, எனக்கு இது தேவையில்லாத வேலைன்னு தோணுது. என்னதான் பெரியத்த கிட்ட போய் நம்ம சொன்னாலும் கண்மணினா அவங்க நம்பவே மாட்டாங்க. அப்படியே நம்புற மாதிரி போனாலும் அத கண்மணி டிராமா பண்ணி கெடுத்துருவா. அது மட்டும் இல்ல, அவ இவ்வளவும் பண்ணதே காஞ்சனாவுக்கு நம்ம எலெக்ஷன்ல நிக்க போறோங்கிறது தெரியணும்னு தான். அவன் ஆசைப்பட்ட மாதிரியே நாம மருதுவ அடிச்சு காஞ்சனாவுக்கு தெரிய வச்சிட்டோம். அதனால காஞ்சனா இப்ப நம்மள எப்படி அட்டாக் பண்ணலாம், எப்படி நிக்க விடாம பண்ணலாம் தான் யோசிச்சுட்டு இருப்பா. இப்ப நம்ம காஞ்சனாவை எதிர்கொள்ள தயாரா இருக்கணும். அதை விட்டுட்டு கண்மணி கிட்ட போய் பிரச்சனை பண்றதெல்லாம் தேவையில்லாத வேலை. நாளைக்கு நாமினேஷன் வேற இருக்கு. அதை கெடுக்க காஞ்சனா என்ன வேணாலும் பண்ண தயாரா இருப்பா. நாம அதை தடுத்து எப்படியாவது நாமினேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை பாத்துக்கலாம். எனக்கும் ராசாத்து சொல்றதுதான் சரின்னு படுது. இப்போதைக்கு இந்த பிரச்சனை எதுவும் வேண்டாம். எவ்ளோ திமிரு இருந்தா ஏன் பொண்ண பகடக்காயா யூஸ் பண்ணிருப்பாங்க. நாளைக்கு விடியட்டும். ஓத்தாளுக்கும் மகளுக்கும் இருக்கு கச்சேரி.